முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 16. பேராசை எனும் என்று துவங்குகிற பாடல். பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழலத் தகுமோ, வீரா முது சூர்பட வேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு, நமக்கு தெரியும் இந்த ஆசை என்பதில் தான் அகப்பட்டு, ஆசைனா காமம், முக்கியமான கெடுதலான குணங்களில் காமம் குரோதம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். இந்த காமத்தினால தான் குரோதம் வருது, லோபம் வருது, மதமாச்சரியங்கள்லாம் வருது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த ஆசைகள் தான். ஆசைங்கிறது ஐவா வழி செல்லும் அவாவினையே நீ என்னை தீர்க்கணும் அப்படின்னு கேட்டார். இந்த இந்திரியங்கள் இடைவிடாது என்னை இந்த ஆசைகளின் வழியே செல்ல வைக்கிறது. அதிலிருந்து நீ என்னை காத்து அருள வேண்டும்னு கேட்டார் முந்தின பாடல் ஒன்றில். அதே போல் இங்கேயும் சொல்கிறார், இந்த பேராசைன்னா பெரிய ஆசை. பெரிய ஆசை எப்படி வருது? இது அடுத்த வரியில் சொல்கிறார், ஓரா வினையேன்னு சொல்கிறார். ஓரா வினையேன் அப்படின்னா நமக்கு வினை எத்தனையோ ஜென்மங்களாக தொடர்ந்து வருகிறது. அது ஓரா அப்படின்னு சொன்னோன்னா அதை பற்றி நமக்கு யோசிக்கவே முடியாது, சிந்திக்கவே முடியாதது. எதனால இத்தனை ஆசைகள் நமக்கு தோன்றது அப்படிங்கிறத நம்மால் சிந்திக்க முடியாது. அது ஏன்னா நமக்கு இருக்கின்ற நம்முடைய வினைகள் காரணமாக. அதனால்தான் பொதுவாக சொல்கிற போது ஒருத்தரோட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் பற்றி சொல்கிற போது அவனுடைய சம்ஸ்காரம் நன்னா இருக்குது அப்படின்னு, நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எல்லாம் அந்த வாசனை விடுமா அப்படின்னு சொல்லுவோம். வாசனை விடுமா அப்படின்னு சொன்னால் அது பூர்வ ஜென்மத்திலிருந்து தொடருவது. பூர்வ ஜென்மத்தில் செய்த வினைகள், அதுக்கு தான் ஓரா வினையேன் அப்படிங்கிறார். எனக்கு தெரியவே தெரியாது எத்தனை வினைகள், எத்தனை பிறப்பையும் எத்தனை இறப்பையும் எடுத்து சலித்து அப்படிம்பார். எத்தனை யோனிகள் தோறும் பிறந்து அப்படிம்பார். எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன், எனக்கு அது கணக்கு வழக்கே கிடையாது. அதில் செஞ்ச வினைகளும் எண்ணற்ற வினைகள். அந்த வினைகளின் காரணமாக எனக்கு இந்த ஆசை, பேராசையானது வருகிறது. அவா அப்படின்னு சொன்னாலே ஆசை. அவா மறு இனா வசுதை மடவார் அவர்கள் மேலே இருக்கிற ஆசை, இதெல்லாம் அக்னி மாதிரி என்னை தகிக்கிறது அப்படிம்பார். இந்த மண்ணாசை பெண்ணாசை இதெல்லாம் இருக்கே, என்னை அக்னி மாதிரி என்னை காய்ச்சறது அப்படிம்பார். ஆசையானது ஏன்னா அது அடங்கிறதே கிடையாது. சாதாரணமாகவே நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் இல்லை இன்னும் ஒரு பெரிய வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு தோன்றுறது. இதை விட இன்னும் கொஞ்சம் நிறையா பணம் வேணும், இன்னும் கொஞ்சம் சௌகரியங்கள் வேணும். இந்த மாதிரி மனம் எல்லை இல்லாமல் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு முடிவே இல்லை. இது கிடச்சிடுத்து, இந்த இடம் போகிறோம் அப்படின்னு அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட், திருப்தி வர்றது கிடையாது. அதைத்தான் சொல்கிறார் பேராசை அப்படிங்கிறார். அந்த பேராசை என்பது பிணி. எப்படி பிறவி பிணியும் இந்த ஜென்மம் எடுக்கிறதுங்கிறது ஒரு நோயோ ஒரு வியாதியோ, அது மாதிரி இந்த பேராசை என்பது வியாதி. இது ஜென்மமாக தொடர்வது. அதனால தான் பிணி அப்படிங்கிறார். பேராசை என்னும் பிணியில் பிணிப்பட்டு, பிணைதல் அப்படின்னா கட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த ஆசையிலேயே கட்டுப்பட்டு இருப்பது. அது ஓரா வினையேன், இந்த வினைகளிலிருந்து நீங்க முடியாமல் எப்படி இந்த வினைகள் என்னை சூழ்ந்திருக்கின்றன என்பதை அறியாத எனக்கு இதிலேயே எத்தனை நாட்கள் நான் உழன்று கொண்டு இருக்க வேண்டும்? உழல தகுமோ? முருகா, நீ இருக்கிற போது நான் இந்த ஆசை கடலில் அகப்பட்ட அந்தகன் போல்னு அபிராமப்பட்டர் பாடுவார். அது மாதிரி இந்த ஆசை கடல்லையே இருந்து சமுத்திரம் மாதிரி இந்த ஆசைகளிலேயே மூழ்கி எத்தனை நாள் நான் இருப்பேன்? இதிலிருந்து கரை ஏற்றுவது உன்னுடைய கருணை, உன்னுடைய அருட்பார்வை தான். ஏனென்றால் நீ எப்பேற்பட்டவன்? வீரா முது சூர் பட வேல் எரியும் சூரா. வீரனே, முது சூர், அந்த பழமையான சூரபத்மன் அழியும்படியாக
வேல் எறிந்த வீரனே. இங்கே சூரபத்மன்கிறவன் யார்? அவன் இந்த ஆசைகளின் இருப்பிடம், பேராசை கொண்டவன். 1008 வருஷமாக 108 உலகங்களையும் ஆண்டு கொண்டிருந்தவன். அப்படி இருந்தாலும் அவனுக்கு ஆசை விடலை. இன்னும் மேல்மேலும் இடங்கள் வேணும், மேல்மேலும் தனக்கு வரங்கள் வேண்டும் என்றெல்லாம் எல்லாரையும் துன்புறுத்தி கொண்டிருந்தான். அதனால் பேராசை கொண்டவன். அந்த பேராசை கொண்ட சூரபத்மனை நீ அழித்தாய். வீரா முதுசூர் பட வேல் எரியும் சூரா. இந்த இடத்துல சூரான வெற்றியை தருபவனே, மிக வீரத்தில் சிறந்தவனே. வேல் எறிந்து ஆசையின் உருவமாக, பேராசையின் உருவமாக இருந்த சூரபத்மனை அழித்தவனே. சுரலோக துரந்தரனே அப்படிங்கிறார். அப்பப்போ அருணகிரிநாதர் சமஸ்கிருத வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகாக தமிழில் சேர்த்து சொல்லுவார். சுரலோகம், சுரலோகம்னா தேவ உலகம், தேவேந்திர உலகம். துரந்தரனே அப்படின்னா, இப்போ சமீபத்தில் துராந்தர்னு ஒரு சினிமா வந்தது. அந்த துரந்தர் அப்படின்னா துரதர, இந்த சமஸ்கிருத பதங்களோட சேர்க்க. துரா அப்படின்னாக்க லோடு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு, கடமைகள், ஆற்றல், அதை துரான்னு சொல்லுவோம். தரானா அதை கொண்டவன். யார் உயர்ந்த வலிமை கொண்டவனோ அவனால தான் பெரிய கடமைகளை ஆற்ற முடியும், பெரிய பொறுப்புகளை தாங்க முடியும். துரந்தரன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய தலைவன், ஒரு வலிமை மிக்க தலைவன், ஸ்டால்வார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாவற்றையும் தாங்கி வழி நடத்தி செல்லக்கூடியவன், அவனைத்தான் துரந்தரன்னு சொல்லுவோம். நீ துரந்தரன், அதனால் என்னிடம் இருக்கின்ற இந்த ஆசை என்கிற பெரிய பாரத்தை நீக்கக்கூடியவன் நீதான். அந்த சூரபத்மனையே அழித்தவன், ஆசையின் உருவமாக இருந்த சூரபத்மனையே வேல் கொண்டு அழித்தவன் நீதான் துரந்தரன், எல்லாருக்கும் மேலான தலைவன், எல்லாருடைய கவலைகளையும் போக்கி அவர்களுடைய பொறுப்பை தன்னுள் ஏற்றுக்கொள்பவன். ஆகவே முருகா, நீ என்னை இந்த ஆசை கடலில் இருந்து கரையேற்று அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.